உங்களுக்கு லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணை நீங்க நேசிச்சிருப்பீங்க, இல்லைன்னா நீங்க ஒரு பொண்ணாகனா நீங்க ஒரு ஆணை விருப்பப்பட்டிருப்பீங்க. அந்த பெண்ணுடைய அந்த ஆணுடைய நெகட்டிவ் சைடு எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஆனாலும் நீங்க நேசிச்சிருப்பீங்க. ஆமாவா இல்லையா? ஏன் இந்த நேசம் ஏற்பட்டுச்சு? இதுக்கு பேர் தான் பிளைண்ட் லவ்னு சொல்லுவாங்க. இந்த பிளைண்ட் லவ் இருக்க, குருட்டுத்தனமான லவ் இருக்க, இது நமக்கு ஏற்படும். இது ஏற்பட்டுச்சுன்னா முன்னாடி இருக்கக்கூடியவர்களுடைய குறைகள் எதுவுமே தெரியாது, அவர்களிடத்தில் நிறைய தவறுகள் இருக்கும். அந்த தவறுகளை மனம் புறக்கணிக்கும். சிம்பிளா சொல்ல போனா, ஒருவரின் மீது நமக்கு பிளைண்ட் லவ் வந்து விட்டது என்று சொன்னால் அவங்களுடைய குறைகளை மனம் புறக்கணிக்க தொடங்கும். இப்போ வாங்க இந்த தாவேகாவுடைய அரசியல்ல. தாவேகாவில் யார் இருக்கிறார்களோ ஒரு சில பேர், மற்ற கட்சியிலிருந்து வந்த ஒரு சில பேரை தவிர மீதமுள்ள யாருக்கு அரசியல் புரிதல் இருக்கு? யாருக்கும் அரசியல் புரிதல் இல்லை தானே. அப்படி அரசியல் புரிதல் அற்றவர்களை நீங்க தேர்வு செய்றீங்க. எதனால சொல்லுங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். விஜயோடைய அரசியல் கோட்பாடு என்ன? எல்லா அரசியல்வாதிகளுக்கும் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு கோட்பாடு இருக்கும், ஒரு ஐடியாலஜி இருக்கும். விஜயோடைய ஐடியாலஜி என்ன சொல்லுங்க. அதாவது நீங்க விஜய் மீது உள்ள அந்த டிவிகே மீது உள்ள உங்களுடைய அந்த அன்பினால, அந்த குருட்டுத்தனமான பிளைண்ட் லவ்வின் காரணமாக நீங்க அவருடைய குறைகளை புறக்கணிக்கிறீர்கள். அதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, டிஎம்கேட ஐடியாலஜி என்னது? திராவிடம் என்ற ஐடியாலஜி இருக்கு. அதே மாதிரி அதிமுகவோட ஐடியாலஜி என்ன? அதிமுகவோட ஐடியாலஜி திராவிடம் தான். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியோட ஐடியாலஜி என்ன? தமிழ் தேசியம் அவங்களோட ஐடியாலஜியா இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 3 பெரிய கட்சிகள், நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசியம், அதிமுக, திமுக, திராவிடம் என்ற 3 கட்சிகளுக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கு. டிவிகேவோட ஐடியாலஜி என்ன சொல்லுங்க. டிவிகேவோட ஐடியாலஜி என்ன? ஐடியாலஜி வேறையாக இருந்தா அப்போதான் அந்த ஐடியாலஜி நம்ம தேர்வு செய்வோம். இதான அரசியல் புரிதல். ஒரு ஐடியாலஜி இருக்குங்க, அந்த ஐடியாலஜி இல்லாமல் நீங்க எப்படி தேர்வு செய்யலாம்? இதான் நான் சொல்ல வர்றது. அவருடைய குறைகள் உங்களுடைய பிரியம் மறைத்து விட்டது. ஒருவரின் மீதுள்ள அந்த பிரியம் அவருடைய குறைகளை புறம் தள்ளிவிடும்.